ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் தான் கைஸ் இப்போ பார்க்க போகிறோம். அது வெறும் ஒரே ஒரு கிளிக்கில் தான். என்னடா சொல்கிறோம், ஒரே ஒரு கிளிக்கில் எப்படா ஃபோட்டோ எடிட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும் கைஸ். ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் தான். அது ஒரு ஏஐ ஆப் தான். அந்த ஆப் பேரை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ வீடியோ மட்டும் கரெக்டாக கவனிங்க. ஸோ இது சிம்பிளான ஏஐ மெத்தட் யூஸ் பண்ணி தான் கைஸ் இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் தான் எழுத வேண்டியிருக்கும். ஸோ அது வந்து எப்படின்னா, சாம்பிளுக்கு இப்போ ஃபோட்டோஸ் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்படி இருக்க ஒரு நார்மலான ஃபோட்டோவை இந்த மாதிரி சூப்பரான ஒரு பிக்காக மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இப்படி இருக்க ஒரு பிக்கை நம்ம சூப்பராக இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இது எப்படி பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல கைஸ், எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. ஸோ இப்போ இதை எப்படி கிரியேட் பண்ணுறதா கைஸ் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட அந்த ஆப் இருக்காது, நான் அந்த ஆப்போட லிங்க்கை லாஸ்ட்டில் சொல்கிறேன் என்ன ஆப்னு. இந்த ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் கைஸ் இருக்கும். ஸோ இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேலரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கேலரி தான் ஓப்பன் ஆகும். உங்களுடைய ஃபோட்டோஸ் ஆல் ஃபோட்டோஸுமே காமிக்கும். நான் இப்போ சாம்பிளுக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ ஒன்று மட்டும் எடிட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு இப்படி தான் கைஸ் இருக்கும். ஸோ கீழே இருக்குது பார்த்தீங்களா, கீழே வரிசையாக அந்த ஃபில்டர் ரீடச்சு அப்படி இப்படின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே க்ராப்புனுங்களுக்குள்ள ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான சைஸ் மட்டும் நீங்கள் க்ராப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இந்த சைஸ் கரெக்டாக தான் இருக்குது. அதை போய் அட்ஜஸ்ட் பண்ணுன்னு கேட்டிங்களா. ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். கரெக்டாகவே அதுவே அட்ஜஸ்ட் ஆயிரும். அப்படியே எனக்கு இந்த சைஸ் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் ஏஐ எக்ஸ்பேண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த எழுதுகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை ப்ராம்ப்ட் எழுதுறதான் கைஸ். நீங்கள் என்ன எழுதினாலுமே வரும், ஆனால் கரெக்டாக எழுதணும். ஸோ நான் இப்போ என்ன எழுத போகிறேன்னா, இப்போ நான் ஒன்று சும்மா சிம்பிளாக ஒன்று எழுதி காமிக்கிறேன் கைஸ். விண்டேஜ் விண்டேஜ் இந்தியன் ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்கேன் கைஸ். விண்டேஜ் இந்தியன் டெம்பிள்ஸ் அண்ட் ட்ரீஸ் இந்த மாதிரி எழுதியிருக்கேன் கைஸ். ஸோ இப்போ அளவு கொடுத்து ஜென்ரேட் மட்டும் கீழே கொடுத்தீங்கன்னா போதும் கைஸ். ஸோ மேலே ஒரு புள்ளியாக இருக்குது பார்த்தீங்களா, அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபோட்டோவை ஜூம் அண்ட் ஜூம் அவுட் பண்ணுறதான் கைஸ். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட்லாம். ஜூம் அண்ட் ஜூம் அவுட் பண்ணுறதான் உங்கள் அட்ஜஸ்ட் ஏற்றாப்பில் நீங்கள் வச்சுக்கிறது தான். எனக்கு ஆல்ரெடி இருந்த சைஸு ஓகே தான். ஸோ அப்புறம் நீங்கள் எழுதி முடிச்சுட்டு கீழே ஜென்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா க்ரீன் கலரில். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் கைஸ். ஒரு நிமிஷம் 10 செகண்ட் வெயிட் பண்ண வைக்கும். ஸோ டக்குனே இது ஜென்ரேட் ஆகிடும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரான பிக் ரெடி ஆயிடுச்சுன்னு. ஸோ இதுக்கு தான் இந்த ஏஐ ஆப்பு. ஸோ இதில் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் வரும். மற்றபடி அது கொடுக்குற இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ அது கச்சிட்டியாக இருக்கும். ஆனால் நம்ம குவாலிட்டி, நம்ம ஃபோட்டோஸோட குவாலிட்டி மங்கிரும். ஸோ நீங்கள் ரெமினில் போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதை மூணு வகையான ப்ராம்ப்ட் கொடுக்கும் கைஸ். ஸோ நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இது ஓகே தான், கரெக்டாக இருக்குது. ஸோ அப்படியே அப்ளை கொடுத்துக்கோங்க. அப்ளை கொடுத்துட்டு டிக்கு கொடுத்துக்கோங்க. டிக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது கைஸ். அப்புறம் இது என்ன ஏகப்பட்ட அந்த இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டோ அட்ஜஸ்ட்டு. ஸோ அதை கொடுத்தீங்கன்னா இதுவே ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆயிரும். அந்த கலர் கிரேடிங் எல்லாமே பண்ணி இதுவே ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இங்கிட்ட தள்ளி வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஷைனிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளோ எஃபெக்ட்லாம் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வெறிக்கிற மாதிரி தான் இருக்குது. இது தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சது இந்த ஒளி வச்ச மாதிரி ஒரு இது எஃபெக்ட் தான் கைஸ். அது என்ன டைம்டால் எஃபெக்ட்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அப்படியே சூரிய ஒளி நம்ம மேலே படுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் உங்கள் அட்ஜஸ்ட்க்கு ஏற்றாப்புல நீங்கள் இதை அட்ஜஸ்ட் கூட பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு போதும், கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி குறைச்சி கூட வச்சுக்கலாம். பார்த்தீங்களா அதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. நானே இன்னும் பதிவு பார்க்கல. ஸோ இன்றைக்கி பார்த்தேன், நான் அதில் வீடியோ போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது கைஸ். ஸோ அப்படி இன்ட்டு கொடுத்து நான் வெளியில் வந்துக்கிறேன். வெளியில் வந்துட்டு திரும்ப அந்த ஃபோட்டோ கொடுத்துக்கிறேன். ஃபோட்டோ கொடுத்தோன்னே இங்கே ஏஐ இமேஜின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் கைஸ், உங்களுக்கு ஆட்டோ ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ப்ராம்ப்ட் எழுதாமலே நீங்கள் எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றக்காக. ஸோ அதை ஒன் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அதுவே உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் ப்ராம்ப்ட் எழுதாமலே இந்த ஃபோட்டோக்கு என்ன தேவை அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுவே எக்ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்துடும். ஆனால் அதில் 3 ப்ராம்ப்ட்லாம் வராது, ஒரே ஒரு ப்ராம்ப்ட் மட்டும்தான். நீங்கள் கொடுத்தது மட்டும்தான் வரும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க.
மற்றபடி இதெல்லாம் ரீலைட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு தேவையான ரீலைட் பூரா அந்த ஃபோட்டோஸோட கலர் கிரேடிங் பூரா மாறும். நல்லா தான் இருக்குது எல்லா ஃபோட்டோஸுமே. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே நல்லா இருக்குது கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த மாதிரி ஃபோட்டோ எடிட்டிங்கும் இப்போ நம்ம சேனலில் போகிறதா இருக்குங்க. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போடலாமா வேணாமான்னு. ஸோ உங்கள் தரப்புலேருந்து கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். பாய்.